ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்னா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கிரேப்ஸ் வச்சு ஜாம் செஞ்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாம் செய்கிறதுக்கு முதல்ல கிரேப்ஸ் எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு கிரேப்ஸை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி நல்லா ஊறி இருக்கு. ஜாரில் ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியை போட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். பாத்திரத்தில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்க கிரேப்ஸை போட்டுக்கோங்க. கிரேப்ஸ் நல்லா வேகட்டும். பாயில் பண்ண கிரேப்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். அரைச்ச பேஸ்ட்டை ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க 1 கப் ஜூஸை கடாயில் ஊற்றிக்கலாம். ஜூஸ் நல்லா கொதிக்கும் போது ரெடி பண்ணி வச்சுருக்க ஜவ்வரிசி பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்காக சுகர் போட்டுக்கலாம். 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆகி திக்கான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. பவுலில் லைட்டாக கீ அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பவுலில் ரெடி பண்ணி வச்சுருக்க கிரேப்ஸ் ஜாமை ஊற்றிக்கலாம். 3 hours அப்படியே இருக்கட்டும். ஜாம் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்திருக்கு. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக கிரேப்ஸ் ஜாம் செஞ்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சன்னா ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.